பொரிச்ச கடலைய வந்து ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே செய்யலாங்க. அதுக்கு தேவையான அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அத ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா தண்ணிய வடிகட்டிட்டு, ஒரு சுத்தமான கிளீனான கிளாத்ல வந்து இத உலர்த்திடுங்க. நல்லா 6 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் இது ஊறுனா தான் பருப்போட உள்ளார வரைக்கும் வந்து நல்லா உங்களுக்கு ஊறி வரும். உங்களுக்கு வந்து பொரிக்கக்குள்ள ஈவனா வந்து உங்களுக்கு பொரிஞ்சு வரும். நம்ம கையில எடுத்தோம்னாக்கா, அதில தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. இதே மாரி பொல பொலன்னு இருக்கணும். இந்த மாதிரி வந்து அத வந்து உலர்த்தி எடுத்துக்கோங்க. நல்ல பருப்பு வந்து உங்களுக்கு நல்ல பெருசு பெருசா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த உலர்த்தின இந்த கடலை பருப்ப வந்து நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடலை பருப்பு எல்லாம் வந்து மொள மொளப்பு அடங்கி மேல வந்து நல்லா உங்களுக்கு எழும்பி வந்துரும். நீங்க ஜல்லிக்கரண்டில எடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, அது நல்ல கலகலன்னு ஒரு சத்தத்தோட உங்களுக்கு வரும். அப்ப நல்லா அந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்க எல்லா கடலை பருப்பையும் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க எவ்வளோ வேணாலும் நம்ம இத செஞ்சு வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10, 15 பூண்ட வந்து இடிச்சு வச்சிருக்கேன். அந்த இடிச்ச பூண்ட வந்து அந்த சூடான எண்ணெயிலேயே போட்டு அதையும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பொரிச்ச பூண்ட கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து கொஞ்சமா வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைக்கு ஏத்த மாதிரி. இத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரான பொரிச்ச கடலை வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ஈஸியா டக்குன்னு செய்யக்கூடிய இந்த பொரிச்ச கடலைய வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியா பிள்ளைங்களுக்கு வீட்லயே நம்ம வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு குடுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி இத சாப்பிடுவாங்க. காலையில நீங்க ஊற வச்சுட்டீங்கன்னாக்கா, சாயந்தரமா இத உலர்த்திட்டீங்கன்னாக்கா, டக்குன்னு ஈவினிங் வந்து இத செஞ்சு குடுத்துடலாம். தேங்க் யூ. இந்த வீடியோ பிடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.